ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான 5 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், என்எஸ்சி வெப்சைட் நம்ம நார்மலாக வந்துடுவோம், சரிங்களா? பட் நமக்கு அதில் ஸ்டாக் எங்கே பார்க்குறது, டாப் கெய்னர் லூசர் இதெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கும். முதலாவது தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஹாலிடேஸ் என்னைக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? எப்போ தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை நமக்கு வந்துருச்சு, சரிங்களா? இப்போ நம்ம ஜூனில் இருக்கோம். ஜூனில் ஏதாவது ஹாலிடேஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஜூலையில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆகஸ்ட்டில் இருக்குது. ஆகஸ்ட் 15 தான் நெக்ஸ்ட்டு லீவ் இருக்குது. அப்போ இந்த மந்த்தும் அடுத்த மந்த்தும் லீவ் இல்லை அப்படிங்கிறது இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் அது பிகினிங்கில், சரிங்களா, நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ப்பீங்க, ஆனால் ஹாலிடே அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அதனால் எப்போதுமே முன்னாடியே அதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகிடும். இன்றைக்கி லீவ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிங்கன்னா. ஸோ இந்த சைட்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். செகண்டரி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதை கிளிக் பண்ணிடுங்க. இது ஏன் அப்படின்னா, ட்ரேடுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு தேவை, சரிங்களா? இப்போ நிறையா பேர் எங்கே வீக்காக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டார்கெட்டை போட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்ட்ராடேயில் டார்கெட் டச்சே ஆகாது. அப்போ என்னென்னா, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு சில இடம் கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நெஃப்டியில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் இருக்கா, அது 9-8க்கு இந்த டைமிங்கில் எப்போதுமே, சரிங்களா? இது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சொல்லுவோம். இல்லை அட்வான்ஸாக எத்தனை கம்பெனி இருக்குது, டிக்ளைனில் எத்தனை கம்பெனி இருக்குது, அன்சேஞ்சில் எத்தனை கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு 9-8க்கு இந்த பேஜுக்கு வந்துட்டு பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரேட் எடுக்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிசர்ச் வச்சுருப்பீங்க. அதாவது என் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிற விஷயமே நீங்கள் ஒரு ரிசர்ச் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். அதில் இந்த பெஸ்ட் ஸ்டாக் வரும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்குறதுக்கு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இதை வச்சு மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் தேர்டு என்ன அப்படின்னா, இதே மார்க்கெட் டேட்டா தான். இண்டிசஸ் வந்துடுங்க. இண்டிசஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, நெஃப்டி 50ல் இருக்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கம்பெனி என்ன, இல்லை நான் நெக்ஸ்ட்டு 50 பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட்டு 100, நெக்ஸ்ட்டு 200, நெக்ஸ்ட்டு 500, மிட் கேப்பில் பண்ணுறேன், மிட் கேப் 100ல் பண்ணுறேன், நெஃப்டி ஸ்மால் கேப்பில் பண்ணுறேன், சரிங்களா? நிறையா இருக்குது. நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் விருப்பப்பட்டாலுமே நீங்கள் வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? டாப் 250ல் பண்ணுறீங்களா, இல்லை டாப் 500ல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதேமாதிரி செக்டார் வைஸும் பார்த்துக்கலாம். ஒரு ட்ரேட் எடுக்கணும் விருப்பப்படுறீங்க, சரிங்களா? அப்போது இந்த செக்டார் இப்போ நல்லா பூமில் இருக்கும், இந்த டேஸில் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஐடியை பற்றி நல்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னா ஐடி கிளிக் பண்ணால் ஐடியில் இருக்க டாப்பில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், பெஸ்ட்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? அப்புறம் 4th பாயிண்ட்டும் அதிலே தான் இருக்குது. மார்க்கெட் டேட்டா வந்தீங்கன்னா டாப் கெய்னர் லூசர்னு இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ டாப்பில் யார் கெய்னராக இருக்கா, யார் லூசராக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆயிரும், சரிங்களா? ஸோ முன்னாடி எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் டேட்டா இந்த இடத்த யூஸ் பண்ணி டாப் கெய்னர் லூசர் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செயின், சரிங்களா? இப்போ நெஃப்டியோட ஆப்ஷன் செயின் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெஃப்டின் மேலே என்எஸ்சி வெப்சைட் மேலேயே டைப் பண்ணுங்கள். வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் செயின் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் பொதுவாக நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணாலும் சரி, நெஃப்டியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேங்க் நெஃப்டியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபின் நெஃப்டியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கால் புட் எங்கே செலக்ட் பண்ணுறது, இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓஐ டேட்டானா என்ன, வால்யூம்னா என்ன, இன்டென்சிக் வேல்யூ என்ன, அடுத்தடுத்து இதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இந்த ஆப்ஷன் செயினோட சார்ட்டும் ரொம்ப முக்கியமானது தான். ஸோ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லா டேட்டாவுமே இதில் எடுத்துக்கலாம், சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.